அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறாருங்க. அவர் அதிசார பயிற்சியாக அஷ்டமத்தில் உச்சம் பெறுவதற்கு முன் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவேதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை உறுதியாகவே வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. எந்த காரிய தடையாக இருந்தாலும் தவிடுபடியாகும். குழப்பம், சிக்கல், மன வருத்தம் என எதுவாக இருந்தாலும் அவை விலகி இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஆன்மீக சிந்தனை சற்று அதிகரிக்கும். மிக பெரிய அளவிலான புண்ணிய காரியங்களை இன்முகத்துடன் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில முயற்சி செய்தும் வெற்றியறியாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக தானாக உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் எந்த ஒரு அசாதாரண காரியமாக இருந்தாலும் கூட அவற்றை நிறைவானதாக மாற்றிக்கொள்ள முடியும். படிப்படியாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் கிடைக்கும். அரசாங்க அங்கீகாரம் உள்ளிட்ட பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி தனுசு ராசிக்காரர்கள் நகர்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. கடன் சுமை நிச்சயமாக குறையும். ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் மனது ரீதியாக ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான சங்கடங்கள் இந்த தருணத்தில் மறையும். உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். திறமைக்கு உரிய அங்கீகாரம் இந்த வேளையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த வேலை அமையும்.